எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி. வேட்டையின் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து 3வது முறையாக பாட்டு எழுதுகிறேன். காலா, அப்புறம் அண்ணாத்தை, அதன் பிறகு இப்போது வேட்டையனில் ஒரு சூப்பரான ஒரு ஹண்டர் வண்டாருங்கிற ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் போகிறோம். ஸோ ராக் ஸ்டார் அனிருத் அவர்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணாலும் ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வேட்டையன் படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக அது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கற்றுக்கிறது தான் நினைக்கிறேன். இப்போது முக்கியமான படங்களில் எழுதுறது, பெரிய ஸ்டார்ஸினுடைய படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும். உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும். ஐ திங்க் இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகளை நான் அந்த வாய்ப்புக்காக என்ன நான் தயார்படுத்திக்கிறேன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப ஸ்வாகான ஒரு சாங், ஒரு மாஸ் சாங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டது. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் இந்த பாட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாட்டும். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். திடீர்னு பார்க்குறதுக்கு இந்த வயலின் ஆர்கெஸ்ட்ரா பிட்டு மாதிரி இருக்குது. திடீர்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வயலின் எடுத்து வாசிச்சிடுற மாதிரி இருக்குது. அதனால் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துக்கினேன். சார் ப்ளீஸ் சார். எஸ் கொஸ்டின் சார். சார் இந்த வாய்ப்பை நான் எதிர்பார்க்கல சார். நான் வந்து ஞானவேல் சார் வந்து ஜெய்பீம் அவரோட படத்தோட டோன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இப்போது தலைவரை கொண்டாடுற மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு சாங் வருங்கிறதெல்லாம் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். காட்ஸ் கிரேஸ் டைரக்டர் சார் வந்து ஓப்பனாக இருந்தார். அனி வந்து எனக்கு 2வது தடவை திருப்பி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு அவருக்கு தோணியிருக்கு. நான் ஐம் வெரி தேங்க்ஃபுல் சார். வேறு வார்த்தையே இல்லை அதுக்கு சார். அதான் அந்த ஹுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுருப்பாங்களே சார். ஸோ நான் அந்த பெஞ்ச் மார்க்கில் பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த பாட்டு ஜானர் வேறு ஜானரில் இருக்குல்ல, அது எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு சார். சூப்பராக வந்த அன்றைக்கே சூப்பராக ரிசீவ் பண்ணிட்டாங்க சார். ஒரு மாதிரி நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச்.